எல்லா கட்சிகளும் இப்போ டார்கெட் பண்றாங்களே. பாஜக ஆகட்டும். பதட்டம் யாருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு திமுக இருந்தா பிரச்சனை இல்ல. எல்லா கட்சியும் ரெண்டு பேருமே கள்ள கூட்டணிகள் தான். இங்க பாருங்க, பாஜக திமுக அண்ணா திமுக எல்லாமே ஒரே ஆளுங்க தான். அதுல மாற்றம் எல்லாம் கிடையாது. எல்லா கட்சிகளும் விமர்சனம் பண்ணும்போது விஜய் வந்து தனிமைப்படுத்துற மாதிரி ஆகுது. ஏன்னா ஒட்டுமொத்த போர்ஸ் இவங்க. அப்போ ஏன் ஒரு ஆளை இத்தனை பேர் எதிர்க்கணும்ன்ற கட்டமைப்பை நீங்க பாருங்க. உங்களுடைய பார்வையை கொஞ்சம் மாத்துங்க. அதாவது திமுக எதிர்க்குதுன்னா அரசியல் எதிரின்னு சொல்றாரு, பாஜக எதிர்க்குதுன்னா கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே ஒட்டுமொத்தமா எதிர்க்கிறாருன்னா அப்ப இவர் யாருன்னு கேட்கிறார். இல்ல விஜயகாந்தை ஓரங்கட்டு கூட இந்த மாதிரியான எல்லா கட்சியும் ஒன்றிணைஞ்சு பண்ண பாலிடிக்ஸ் கூட ஒரு காரணமும் சொல்றாங்களே. அப்படி கூட ஒரு அததான் சொல்றேன். இன்னைக்கு அப்பேற்பட்ட இடத்துல இந்த நாட்டினுடைய முதல்வரா இல்ல, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா இல்ல, என்ன இங்க பிரதமரா இல்ல, ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவரா மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் இன்றைக்குமே சாமானிய மக்கள் வண்டி கட்டிக்கிட்டு வந்து பார்த்துட்டு போற ஒரு அடக்க ஸ்தலமா சமாதியா இன்னைக்கு இருக்குதுன்னா அவரு அண்ணன் விஜயகாந்தனுடைய சமாதி. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம். இல்ல அததான் சொல்றேன். பேர்பட்டவரை கொன்னு புதைச்சிட்டு தான் நீங்க மனிதத்தை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. மனிதத்தை எப்ப தேட போறீங்க? அதுதான் இங்க கேள்வியா இருக்கு. விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புல தான் நீங்க இவ்வளோ கொண்டாட்டங்கள் இருக்கு. அவர் மக்களை இப்படி பார்த்திருக்கிறாரு, மக்கள் இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டங்களை கொண்டாடி இருக்கிறாங்கன்னு. விஜயகாந்த் அவர்கள் வரும்போது மக்கள் புறக்கணிக்கல, உங்களை ஓட விட்டு இருக்கிறாங்க.